It's story time. ஒரு நாட்டில் குழந்தைகள் ஏன் காணாமல் போனாங்க, அப்படி காணாமல் போன குழந்தைகளுக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. மல்லிப்பட்டினம்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜாவா பராக்கிரமன்னு ஒருத்தர் இருந்தாரு. நீதி நேர்மை தவறாம ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தாலும் நாட்டில் அங்கங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நாட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல அது அமைச்சர் சித்தாந்தாவோட கவனத்துக்கு தான் வரும். அவரும் பிரச்சனையை மேம்போக்கா தீர்த்து வைக்காம பிரச்சனையோட காரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை சரி செஞ்சு மறுபடியும் அந்த பிரச்சனை வராம பார்த்துக்குவாரு. நிறைய நேரம் அவர் பிரச்சனைகளை தீர்த்ததுக்கு அப்புறம்தான் அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, அது இப்ப தீர்ந்துடுச்சு அப்படிங்கிறதே ராஜாவுக்கு தெரிய வரும். இதனால ராஜாவுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் அமைச்சர் சித்தாந்தா மேல நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. ஒரு நாள் விடியற்காலையில அந்த ஊரோட கோட்டை காவல் தலைவன் கதேரா அமைச்சர் சித்தாந்தாவை பார்க்கறதுக்கு அவரோட வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவரு சித்தாந்தா கிட்ட, விடியற்காலையில வந்து உங்களை தொந்தரவு செஞ்சதுக்கு நீங்க என்ன மன்னிக்கணும். கொஞ்சம் தீவிரமான விஷயங்கிறதுனால தான் நானே இந்த நேரத்துல நேரா உங்களை பார்க்கறதுக்கு வந்துட்டேன். நம்ம நாட்டோட அக்ராவரால இருக்கிற கோவிலுக்கு பக்தர்கள் அதிகமா வர்றதுனால அவங்களுக்கு தங்கறதுக்கான வசதியை நம்ம ராஜா 6 மாசம் முன்னாடி செஞ்சு கொடுத்தாரு. அக்ராவரா நகரத்துக்கு கோவிலை பார்க்கறதுக்காக வந்த சில பக்தர்கள் கிட்டேந்து 10 வயசு மதிக்கத்தக்க சில குழந்தைகள் காணாம போனதா எனக்கு புகார் வந்துச்சு. அது பத்தி விசாரிக்கும்போது எனக்கு சில தகவல்கள் கிடைச்சுது. கடந்த 6 மாசத்துல நம்ம நாட்டுல 16 குழந்தைகள் காணாம போயிருக்கு. அதுல 7 குழந்தைகள் இந்த தங்கும் விடுதியில வந்து தங்கி இருக்கும் போது தான் காணாம போயிருக்கு. இது நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு பதட்டம் ஏற்படுறதுக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் இப்போ உங்களை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சித்தாந்தா அவர்கிட்ட, அடுத்து வர்ற 2-3 நாளைக்குள்ள இதுல என்ன நடக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம், அது வரைக்கும் இதை பத்தி நீங்க யாருகிட்டையும் பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிவிட்டாரு. அக்ராவரால இருந்த அந்த தங்கும் விடுதி நிறைய வசதிகளோட பாரம்பரிய முறைப்படி கட்டப்பட்டிருந்துச்சு. அன்னிக்கு அந்த தங்கும் விடுதிக்கு புதுசா 2 பயணிகள் வந்து சேர்ந்தாங்க. நல்ல வயசான ஒரு தாத்தாவும் அவரு கூட 10 வயசு இருக்கிற ஒரு பொண்ணும் வந்திருந்தாங்க. வயசான தாத்தாவா மாறு வேஷத்துல வந்திருந்தது அமைச்சர் சித்தாந்தா தான். தன்னோட உறவுக்கார பெண்ணான கங்காங்கிற சிறுமியையும் அவரு கூட கூட்டிக்கிட்டு வந்திருந்தாரு. யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பொதுமக்கள் பயன்படுத்துகிற சாதாரண உடைகளை போட்டுக்கிட்டு ரதத்தை கொஞ்ச தூரம் தள்ளி நிறுத்த சொல்லி அங்கேருந்து தங்கும் விடுதிக்கு அவங்க 2 பேரும் நடந்தே வந்தாங்க. சித்தாந்தா சொல்லி கொடுத்திருந்த மாதிரியே அந்த தங்கும் விடுதிக்கு வந்ததுலேருந்து கங்கா ஒரு இடத்துல கூட நிற்காம தங்கும் விடுதியில் இருக்கிற எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வசதியான ஒரு இடத்துல உக்காந்து யாரெல்லாம் கங்கா கூட பேசுறாங்க அப்படின்னு சித்தாந்தா கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. தங்கும் விடுதிக்கு வந்து சேர்ந்த இந்த 2-3 மணி நேரத்துல சமையல் வேலையில உதவிக்கு வந்த மலையம்மா மட்டும்தான் கங்கா கிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கங்கா அப்பப்ப அவங்க கண்ணுல படாம சித்தாந்தா கிட்ட வந்து அவங்க என்னெல்லாம் கேட்டாங்க, அதுக்கு தான் என்னெல்லாம் பதில் சொன்னேன்னு சித்தாந்தா கிட்ட சொல்லிட்டு போனாங்க. கங்கா சொன்ன ஒரு விஷயம் சித்தாந்தாவுக்கு கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு. ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு படுக்கிற குழந்தைங்க மட்டும்தான் நல்ல குழந்தைங்க அப்படின்னு மலையம்மா கங்கா கிட்ட 2-3 தடவை சொல்லி இருந்தாங்க. அந்த தங்கும் விடுதியில கங்காவை தவிர 7-8 குழந்தைங்க இருந்தாலும் மலையம்மா கங்கா கிட்ட மட்டும் இதை சொன்னது சித்தாந்தாவுக்கு கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்திச்சு. அவரு கங்கா கிட்ட, இன்னைக்கு ராத்திரி எல்லா குழந்தைங்களுக்கும் பாலை கொடுக்கும்போது நீ உனக்கு கொடுத்த பாலை குடிக்காம அதை எப்படியாவது இங்க கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்லி இருந்தாரு. ராத்திரி பாலை கையில வச்சுக்கிட்டு உக்காந்துருந்த கங்கா கிட்ட அதை உடனே குடிக்க சொல்லி மலையம்மா வற்புறுத்தினாங்க. ஆனா கங்கா, இது ரொம்ப சூடா இருக்கு,
கொஞ்சம் ஆறினது நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடிக்காம அதை கையிலேயே வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு உட்கார்ந்திருந்தாங்க. மலையம்மா மற்ற குழந்தைகளை கவனிக்கும் போது கங்கா அவங்களுக்கு தெரியாம அங்கேருந்து தப்பிச்சு வந்து அந்த பாலை அப்படியே சித்தாந்தா கிட்ட கொடுத்தாங்க. கங்கா கொண்டு வந்த பாலை கொஞ்சமா சித்தாந்தா ஒரு பூனைக்கு விட்டாரு. பாலை குடிச்ச பூனை 10 நிமிஷத்திலேயே நல்லா தூங்கிடுச்சு. இப்ப சித்தாந்தா கங்கா கிட்ட, நீ போய் படுத்து தூங்குற மாதிரி நடி, யார் எழுப்பினாலும் அடுத்த 2 மணி நேரத்துக்கு நீ எழுந்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. கங்காவும் போய் படுத்து தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சித்தாந்தா மட்டும் தூங்காம அந்த தங்கும் விடுதிக்கு அதுக்கு அப்புறம் யாரெல்லாம் வராங்கன்னு கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. சித்தாந்தா எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்ச நேரத்துல அந்த தங்கும் விடுதிக்கு ஒருத்தர் புதுசா வந்தாரு. இதுக்கு முன்னாடி அவரை எங்கேயோ பார்த்திருக்கிற மாதிரி சித்தாந்தாவுக்கு தோணுச்சு. ரொம்ப நேரம் யோசிச்சு சித்தாந்தா அவரை சரியா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. மல்லிப்பட்டினத்தோட அரண்மனையில வாள், கேடயம் இத மாதிரி இரும்பு பொருட்களை எல்லாம் தயாரிக்கிற வேலையிலையும் பழுது பார்க்கிற வேலையிலையும் இருந்த ராஜப்பன் தான் அவரு. இவருக்கு இந்நேரத்துல இந்த தங்கும் விடுதியில என்ன வேலை இருக்க முடியும் அப்படின்னு சித்தாந்தா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவரு சந்தேகப்படுற மாதிரி இன்னொன்னு நடந்துச்சு. ராஜப்பன் நேர சமையலறைக்கு போய் அங்க மலையம்மா கிட்ட தங்க காசுகள் இருந்த ஒரு பைய கொடுத்துட்டு உடனே அந்த தங்கும் விடுதியை விட்டு போயிட்டாரு. சித்தாந்தா கொஞ்ச நேரத்துல தூக்கம் வர்ற மாதிரி நடிச்சிட்டு வந்து படுத்தாலும் அவரோட கவனம் முழுக்க அந்த அறையில இன்னொரு இடத்துல தூங்கிக்கிட்டு இருந்த கங்கா மேலேயே இருந்துச்சு. பாதி ராத்திரிக்கு மேல அந்த அறைக்குள்ள வந்த மலையம்மாவும் ராஜப்பனும் சத்தம் போடாம கங்காவை தூக்கிக்கிட்டு போக முயற்சி செஞ்சாங்க. அடுத்த நாள் இதை எல்லாத்தையும் சித்தாந்தா ராஜா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கங்கா கொண்டு வந்து கொடுத்த பாலை நான் முகர்ந்து பார்த்த உடனேயே அதுல ஏதோ மூலிகை கலந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அந்த மூலிகையோட வாசமும் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டதாவே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல நாம முகர்ந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நான் உக்காந்துருந்தப்பதான் ராஜப்பன் அந்த தங்கும் விடுதிக்கு வந்தாரு. அவரு ஒரு பை நிறைய தங்க காசுகளை மலையம்மா கிட்ட கொடுத்துட்டு போனதும் என்னோட சந்தேகம் உறுதியாயிடுச்சு. அரண்மனையில ராஜப்பனுக்கு யாரெல்லாம் நண்பர்கள் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அரண்மனை தோட்டக்காரன் தர்மனை தவிர ராஜப்பன் வேற யார்கிட்டையும் பேசி நான் பார்த்ததே இல்லை. இதை யோசிக்கும் போது நான் முகர்ந்து பார்த்த மூலிகை என்னன்னு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. போர்ல காயமடைகிற நம்ம வீரர்களுக்கு வலி தெரியாம இருக்கிறதுக்காக ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் அது. இந்த மூலிகை நம்ம அரண்மனை தோட்டத்துல மட்டும்தான் இருக்கு. நாட்டுல வேற எங்கேயாவது இந்த மூலிகையை வளர்த்தா அது தவறான செயலுக்கு பயன்படும் அப்படிங்கிற எண்ணத்துல நாடு முழுக்க இதை வளர்க்கறதுக்கு நான் தடை போட்டிருக்கிறதும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. தர்மனை கைது செஞ்சு விசாரிச்சப்போ அவனுக்கு தெரியாம ராஜப்பன் இந்த மூலிகையை அரண்மனையிலேருந்து திருடி இருக்கிறது தெரிய வந்துச்சு. நானும் கங்காவும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறதா நினைச்சு ராஜப்பனும் மலையம்மாவும் நாங்க தூங்கிக்கிட்டு இருந்த அறைக்கு வந்தாங்க. அவங்க 2 பேரையும் அந்த இடத்திலேயே கைது செஞ்சு உரிய முறையில விசாரிச்சதுல பல தகவல்கள் எனக்கு தெரிய வந்துச்சு. அக்ராவரா நகரத்துக்கு பக்கத்துல இருந்த காடுகள்ல சட்டவிரோதமா சில பேர் சுரங்கம் வெட்டி அங்க கிடைக்கிற நிலக்கரியை எடுத்து நம்ம பக்கத்து நாடுகளுக்கு வித்திருக்காங்க. சுரங்கத்துக்குள்ள பெரியவங்க போறதுக்கு கஷ்டப்படுற இடத்துல கூட குழந்தைங்களால போக முடியும் அப்படிங்கறதுக்காக நம்ம நாட்டுல இதுவரைக்கும் 16 குழந்தைங்களை கடத்தி அவங்கள சுரங்கத்துல நிலக்கரி எடுக்கிறதுக்கு சட்டவிரோதமா பயன்படுத்தி இருக்காங்க. குழந்தைகளை கடத்தி சுரங்கத்துல கொண்டு வந்து ஒப்படைக்கிறவங்களுக்கு அவங்க நிறைய தங்க காசுகள் கொடுத்திருக்காங்க. மலையம்மாவும் ராஜப்பனும் தங்க காசுகளுக்கு ஆசைப்பட்டு தங்கும் விடுதியில வந்து தங்கி இருந்த 7 குழந்தைகளை இதுவரைக்கும் கடத்தி இருக்காங்க. ராத்திரி காவல்ல எடுத்து விசாரிச்ச உடனே நடந்த எல்லா உண்மைகளையும் ஒத்துக்கிட்டாங்க. கோட்டை காவல் தலைவன் கதேரா தலைமையில 50 காவல் வீரர்களை கூட்டிக்கிட்டு போய் சட்டவிரோதமா சுரங்கம் தோண்டி இருந்த அத்தனை பேரையும் கைது செஞ்சு இதுவரைக்கும் கடத்தப்பட்ட 16 குழந்தைகளையும் பத்திரமா மீட்டுட்டோம். சுரங்கம் தோண்டினவங்களுக்கும் குழந்தை கடத்தலுக்கு உடந்தையாயிருந்த மலையம்மாவுக்கும் ராஜப்பனுக்கும் நீங்க என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சட்டவிரோதமா சுரங்கம் தோண்டினவங்களுக்கும்
குழந்தைகளை வேலையில் ஈடுபடுத்தினவங்களுக்கும் வாழ்நாள் முழுக்க பாதாள சிறையில் இருக்கிற தண்டனை கிடைச்சிது. மலையம்மாவுக்கும் ராஜப்பனுக்கும் கடுமையான வேலைகளை செய்யற கடுங்காவல் தண்டனை 10 வருஷத்துக்கு கிடைச்சிது. சரியான நேரத்தில் இதை சித்தாந்தாவோட கவனத்துக்கு கொண்டு வந்த கதேராவுக்கும் தன்னோட நடிப்பால எல்லாரையும் நம்ப வச்ச கங்காவுக்கும் நடவடிக்கை எடுத்து எல்லாரையும் கைது செய்யறதுக்கு காரணமாயிருந்த சித்தாந்தாவுக்கும் ராஜா நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து கௌரவிச்சாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.